பணத்தை ஈர்ப்பது எப்படி? பணத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியம் என்னப்பா, என்ன செஞ்சா போதுமப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தால், பணத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் டென்ஷன் கிடையாது. பணம் நமக்கு வர வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் ஒரு நிலையோடு இருக்கப்பட வேண்டும். உள்மனமும் வெளிமனமும் ஒன்றோடு ஒன்று பேசிக் கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு கண்டிப்பா நல்ல வருமானம் வரும், பணம் வரும், கண்டிப்பா அதில் சேவிங்ஸ் எதை எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர வேண்டும். இது ஈர்க்கப்பட வேண்டும் என்றால் கண்ணாடியில் ஒரு 500 ரூபாய் நோட்டையோ அல்லது 100 ரூபாய் நோட்டையோ நாம் ஒட்டி வைத்து அதை பார்த்து கொண்டு இருக்கப்பட வேண்டும். பணம் எண்ணுவதற்கு முன்பாக ஒரு சந்தனக்கட்டையை எடுத்து பணத்தின் மீது வைத்துவிட்டு அதன் பிறகு பணத்தை எண்ண வேண்டும். எண்ணிய பணத்தை கண்டிப்பா ஒரு ரப்பர் பேண்ட்ல போட்டு எடுத்து வைக்கணும். எண்ணிய பணத்தை ஒரு ரப்பர் பேண்ட்ல போட்டு எடுத்து வைக்கணும். கொடுக்கும் பொழுது அந்த தலைப்பகுதி நம் பக்கம் இருக்குமாறு கொடுக்கப்பட வேண்டும். தலைப்பகுதி அவர் பக்கம் இருக்குமாறு கொடுக்க கூடாது. அந்த பணம் தலைப்பகுதி நம்மளை பார்த்த மாதிரி தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சந்திராசிரமம் இருக்க நாள்ல கண்டிப்பா நம்ம கொடுப்பதை தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு சில நட்சத்திரக்காருக்கு செவ்வாய்க்கிழமை கொடுத்தா செட் ஆகாது, அந்த நாள்ல கொடுக்க வேண்டாம். ஒரு சில நட்சத்திரக்காருக்கு வெள்ளிக்கிழமை கொடுத்தா செட் ஆகாது, கொடுக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு எனக்கு என்ன விளக்கு வச்சுட்டாவே பணம் கொடுக்க மாட்டார்கள். நம்முடைய மகாலட்சுமி வெளியே போக கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்க மாட்டார்கள். அதெல்லாம் உங்க விருப்பம் போல நீங்க செஞ்சுக்கோங்க, தவறு எதுவும் கிடையாது. பட் ஈர்ப்பதற்கு பெட்டியில் கண்டிப்பாக வாரத்திற்கு ஒரு நாளைக்காவது வெள்ளிக்கிழமை என்று சுக்கிர வரையில் சற்று குண்டு மல்லிப்பூ வாசனை இருக்கக்கூடிய குண்டு மல்லிப்பூ அல்லது ஜாதி மல்லிப்பூ இருக்கப்பட வேண்டும். அந்த பணம் வைக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு சந்தனக்கட்டை இருக்கப்பட வேண்டும். பச்சை கற்பூரம் சற்று இருக்கப்பட வேண்டும். இது மாதிரி இருந்தது அப்படின்னா பணம் அப்படியே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதற்கு நீங்க உழைக்கப்பட வேண்டும். உழைக்காமல் சும்மா உட்காந்து காலாட்டிட்டு நமக்கு வந்துரும் அப்படின்னா அது பேச்சுக்கு அழகு இல்லை. அதனால இந்த மாதிரி பணத்தை ஈர்ப்பதற்கு இது போன்ற இது கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணத்தை ஒரு 1000 ரூபாய் வச்சோமா 100 ரூபாய் செலவாயிருச்சுன்னா 100 ரூபாய் செலவாயிருச்சுன்னு சொல்லி எழுதிட்டு மீதம் 900 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரப்பர் பேண்ட்ல போட்டு நீங்க எடுத்து வைங்க. எடுத்து குறிப்பாக ஒரு மஞ்சள் பையிலையோ அல்லது பச்சை கலர் பையிலையோ நீங்க எடுத்து உள்ள போட்டு எடுத்து வச்சு பத்திரமா எடுத்து வச்சு பாருங்க. பணம் கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். அந்த பணம் இருக்கக்கூடிய இடமும் சற்று சுத்தபத்தமாக இருக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால் என்னது பணவரவு உங்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராகுகேது சாரத்தில் பிறந்தவர்கள் ஒரு செண்பக பூவை பணத்தின் மீது வைக்கப்பட்டு அது பீரோல நீங்க எடுத்து வச்சாலும் பணவரவு இருக்கும். இந்த பணவரவு வருவதற்கு தாளம்பூவும் அந்த பணம் வைக்கக்கூடிய இடத்தில் தாளம்பூவும் வைக்கப்படலாம், தவறு எதுவும் இல்லை. இதெல்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய ரகசியங்கள். நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் பணம் தேவைக்கு அதிகமாக இறைவன் கொடுப்பார். தேவைக்கு அதிகமாக இறைவன் கொடுத்துக் கொண்டே இருப்பார். நம்பிக்கையோட செயல்படுங்க. வெற்றியாளராக நீங்க திகழ்வீர்கள். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மவ சிவ.